வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம். சத்தம் அப்படின்ற படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியேட்டரில் வரக்கூடிய என்னோட படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் சத்தம் அப்படின்ற டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹாரர் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது என்ன ஹாரர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஈரம் படத்தில் வந்து தண்ணீர் மூலமாக வந்து ஒரு ஹாரர் வந்து கொடுக்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலாகவும் சரி, கமர்ஷியலாகவும் சரி நல்லா போச்சு அப்படின்னா. ஏன்னா அன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா இல்லாத ஒரு டைம்லேயே எல்லாருமே வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து அந்த படம் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்றது எனக்கு கண்கூட என்னால் வந்து உணர முடிஞ்சது. ஏன்னா அப்போ வந்து அது ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும், மற்றதாக இருக்கட்டும், சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து பப்ளிக்லேருந்து எல்லாருமே இங்கே போகும்போது இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு படமாக இருக்கு. இந்த படம் டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஹாரர் அப்படின்னு நான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் சரி, ஈரம்ல வந்து தண்ணீரை பேஸ் பண்ணி பண்ண மாதிரி இதில் ஒரு எதை வச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணேன். பட் இதில் ஒரு சின்ன சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சுன்னா, ஈரம்ல வந்து வாட்டர் மூலமா தண்ணீர் மூலமா ஒரு பேய் கொண்டு வரும்போது அது வந்து ஒரு விஷுவலா நம்ம வந்து ஈஸியாக நம்ம காமிச்சிடலாம். ஆனா ஒரு சவுண்ட் மூலமா, அதாவது கண்ணுக்கு காமிக்காத ஒரு புலப்படாத ஒரு விஷயத்த சவுண்ட் மூலமா எப்படி வந்து திரையில ஆடியன்ஸ்க்கு வந்து தியேட்டர்ல வந்து கொண்டு வர போறோம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஏன்னா கதை பண்றதுக்கு முன்னாடியே அப்போ ஒரே ஒரு கனெக்டிங் பாயிண்ட் தான், அதாவது எப்படி வந்து நம்ம ஸ்கிரீன்ல வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு யோசிக்கும் போது. ஏன்னா இது வந்து ஸ்கிரிப்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இது கடைசியா நான் எவ்வளவு உழைப்பு போட்டாலும் அது கடைசியில் தியேட்டருக்கு போகும்போது அந்த தியேட்டரோட அவுட்புட் வரைக்குமே வந்து இந்த படத்தோட சக்சஸ் வந்து நம்பி இருக்கு அப்படின்றது ஒன்று ஆணித்தரமா வந்து எனக்கு வந்து தெரிஞ்சது ஒரு பாயிண்ட்ல. அப்போ யோசிக்கும் போது ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ரொம்ப தெளிவா வந்து ஒரு விஷயம் யோசிச்சேன். என்னன்னா எல்லாருமே சில பேர் சொல்லுவாங்க, இங்க இருக்கிற தியேட்டர்ஸ் வந்து சில இது சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்காது, ரொம்ப இதுவா இருக்கும், அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு தெரியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி யோசிக்கும் போது எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் தோணுச்சு. அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து ஒரு டீடைல்ஸ் டெமோ போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு டால்ஃபி டெமோ போடுவாங்க. அந்த ஒரு குவாலிட்டி எந்த தேட்டர்லயுமே வந்து ஒரே மாதிரி ஒரு குவாலிட்டியா இருக்கும். அந்த குவாலிட்டியை நம்ம படத்துல வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு டிசைட் பண்ணது ஒரு பாயிண்ட் தான். அதுக்கு என்னோட உழைப்பு மட்டும் பத்தாது. அது ஸ்கிரிப்டா இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அது சவுண்ட் இன்ஜினியர் உதயகுமார் சார், என்னோட மோஸ்ட் சீனியர், நம்ம வல்லினம் படத்துல இருந்து நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பாயிண்ட்ல. அது அப்புறம் எஃபெக்ட்ஸ் சச்சின், அது எல்லாரும் சேர்ந்து, அதுக்கப்புறம் என்னோட டெக்னீஷியன்ஸ் டிஓபி அருண், எடிட்டர் சாபு, அப்புறம் ரெகுலராக என்னோட எல்லா படங்களுக்குமே வந்து லிரிக்ஸ் பண்ற விவேகா சார், அப்புறம் தமன் மியூசிக் அப்படின்றது எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் சரி, ஹாரர் படம் பண்ணியிருக்கோம், இதுக்கும் மற்ற படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது, ஒரு சினிமா அப்படின்னு மாதிரி யோசிக்கும் போது ஒரு என்டர்டெயின்மெண்ட், அதாவது சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஆடியன்ஸ் வந்து என்கேஜிங்காக பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும். இந்த படம் வந்து நம்ம ஏன் பண்ணோம், எதுக்கு பண்ணோம் அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பர்பஸ்ஃபுல் நீடாக இருக்கணும் அப்படின்றது நான் யோசிப்பேன் ஒரு பாயிண்ட்ல. என்னதான் ஒரு பேய் படமா இருந்தாலும் பேய் படத்துக்கு நிறைய ஜானர் இருக்கு. அதாவது ரொம்ப வந்து காமெடி, ஹாரர் காமெடி இருக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப வந்து பயன்படுத்துற ஒரு ஹாரர் இருக்கு, இது ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். ஈரம் எப்படி உங்களை ஒரு எமோஷனா, ஒரு ஸ்டோரியா, ஒரு ஒரு ஹாண்டிங் மொமெண்டா படத்தை கேரி பண்ணி எடுத்துட்டு போச்சோ, அதே ஃபிளவர்ல இன்னொரு சைட், அதாவது ஈரம் வேற சத்தம் வேற, ஆனா அதே ஃபிளவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனா இருக்கட்டும், ஒரு ஸ்டோரியா டிரைவ் பண்ணி கண்டென்ட் ஓரியன்டா வந்து டிரைவ் பண்ணிட்டு எடுத்துட்டு போற விஷயமா இருக்கட்டும், ஒரு ஹாண்டிங்கான எல்லா விஷயங்களும் கரெக்டா அதுல சரி அளவா எடுத்துட்டு போற ஒரு படமா கொடுத்துருக்கணும்னு நான் நம்புறேன் ஒரு பாயிண்ட்ல. மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெக்னீஷியன்ஸை பத்தி நான் சொல்ல வரணும். டிஓபி அவர் சொன்ன மாதிரி மகாமணி படம் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் என் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு கேட்டுட்டு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ மகமணி படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நான் சில விஷயங்கள் வந்து இந்த லைட்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பர்டிகுலராக வந்து ப்ரிசைஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு படத்துக்கு வந்து நான் டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். அது ஈரமாக இருக்கட்டும், வல்லினமாக இருக்கட்டும், எல்லா படங்களும் வந்து ஒரு டோன் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இந்த படம் டோன் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஆசோலேஷன் இருந்துச்சு. ஏன்னா ஈரம் ப்ளூ டோனு, ஏதோ ஒரு ஹாரர் படம், ஒரு ப்ளூ டோன் கொடுக்க போறோம், பட் எந்த விதத்துல வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ டிஓபி அருண் இருந்த பேசும்போது அப்போ கொஞ்சம் வார்ம் ஆட் பண்ணிக்கலாம் சார் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து சொன்னப்பல அது கேட்டோன்னா வந்து எனக்கு வந்து கரெக்டாக பட்டுச்சு.
ஏன்னா ஒரு சின்ன ஒரு கோல்ட் டோன், ஒரு ப்ளூ ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு வார்ம் டோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு வேரியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஈரம் படத்துல வந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஒரு பாயிண்ட்ல. அந்த விதத்துல நிறைய இன்புட்ஸ் ஒரு டைரக்டரோட விஷன் ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அவங்களோட விஷன் ஆஸ் இன்புட்ஸ் எப்பவுமே வந்து ஒரு படத்துல நான் எதிர்பார்ப்பேன். அது எல்லாமே சேர்ந்து அமைஞ்ச ஒரு படமாகவும் இது அமைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் சரண். அதுக்கப்புறம் எடிட்டர் சாபு என் கூட அவர் சொன்ன மாதிரி என்னோட ஈரம் ட்ரெயிலர்லேருந்து ட்ராவல் பண்ணுற ஒருத்தர். எப்பவுமே ஒரு எடிட்டிங்கில் வந்து நான் யோசிப்பேன், ஒரு டைரக்டர் கட் ஆஸ் வெல் அஸ் வந்து ஒரு இன்விசிபிள் கட் அப்படின்றது ரெண்டு விஷயம் வச்சுப்பேன். ஒரு டைரக்டர் கட் அப்படின்றது நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இந்த ஷாட் இவ்வளோ லென்த்தாக வேணும், இவ்வளோதான் வேணும் அப்படின்றது டிசைட் பண்ணி கரெக்டாக ப்ரிசைஸ்டாக ஒரு டைரக்டர் ஆஸ் வெல் அஸ் ஒரு எடிட்டர் சேர்ந்து டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். சில இடத்துல ஒரு மொமெண்ட்ல வந்துட்டு நம்மளுக்கு மைண்டுக்குள்ள விஷுவல் இருக்கும், அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து டிஃபைன் பண்ணி, அதாவது மைண்டுக்குள்ள இருக்கும், அதை வந்து விஷுவல் பண்ண தெரியாது, சொல்ல முடியும். ஆனால் அது கரெக்டாக ப்ராப்பராக ஒரு இன்விசிபிள் கட்டாக எடிட்டர்னால மட்டுமே முடிகிற சில விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது டைரக்டர் தாண்டி. அந்த விஷயம் நான் வந்து சாப்பிட்டு சொல்வேன், சாப்பிட்டு இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு ஃபீல் வேணும், சம்திங் வந்து ஒரு கிளிச்சஸாக வரும் அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு தெரியும், சாப்பாடு அவுட்புட் எப்படி வெளில வரும் அப்படின்றது. அந்த விஷயம் பண்ணும்போது அது கரெக்டாக அந்த மேஜிக்கும் அந்தந்த டைமில் வந்து அந்த இடத்துல வந்து வேணும் அப்படின்றது கரெக்டாக வந்து இன்புட் கொடுத்துருப்பாரு. சபு தேங்க்ஸ் அலாட். ஏன்னா ஒரு எடிட்டிங் எப்பவுமே வந்து ஒரு படம் பார்த்து ஒரு ஃபர்ஸ்ட் கட் பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க. ஒரு படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்து பிரிண்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமே வந்து அங்கே ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லேகாக இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், லேக் அப்படின்றது வந்து லென்த்ல கிடையாது ஒரு பாயிண்ட்ல. அப்படி லேக் இருந்துச்சுன்னா வந்து அது கதையிலே பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸோ கதையில லேக் இருந்தால் தான் வந்து படத்தோட லென்த் வந்து கண்டிப்பாக வந்து லேக்னு சொல்ல முடியும். ஒரு 10 நிமிஷம் தூக்கினால வந்து ஒரு படம் வந்து உடனே நல்ல படம் ஆயிடாது ஒரு பாயிண்ட்ல. சில படங்கள் இருக்கு எடிட்டரோட இதுல எல்லாமே கரெக்டாக டேலண்டா கிறிஸ்பா சொல்றதுன்னு ஒரு பாயிண்ட்ல இருக்கு. பட் பொதுவாக லென்த் கம்மி பண்ணாலே படம் வந்து கரெக்டாக சூப்பர் ஆயிடும் இல்லை. ஸோ சட்டில இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட்ல. ஸோ பேஸே வந்து ஒரு சோல் வந்து படத்துல இருக்கணும் ஒரு பாயிண்ட்ல. அதே மாரி அந்த சின்ன ஒரு லேக் ஒரு நிமிஷம், அதாவது படம் 1.5 மணி நேரத்துலையும் வந்து ஸ்லோவாக சொல்ல முடியும், 3 மணி நேரத்துலையும் ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியும். ஸோ கதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அது கரெக்டாக அதுக்கு எடுத்துடவும் கூடாது, அது கரெக்டாக சூப்பராக கொண்டு வரதில்ல ரேட்டிங். அது அந்த எடிட்டர் சாபு ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் என்னோட லிரிக் ரைட்டர் இருக்கட்டும், வேகா என்னோட எல்லா படங்களையும் ட்ராவல் பண்ணியிருக்காரு. எங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கு. அது இந்த படத்துலையும் வந்து கண்டிப்பாக வந்து தொடர்ந்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மனோஜ் அப்படின்றது. மனோஜ் பற்றி சொல்லணும்னா பார்டரில் வந்து அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் ஆர்ட் டைரக்ஷனில். அவரோட ஒர்க் பிடிச்சி இந்த படத்தில் வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். அதோட சென்சாரிட்டி, ஒர்க்கில் இருக்க சென்சாரிட்டி. இன்னைக்கு வந்து இன்ட்ரோல் பிளாக்கும் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செட்டு வந்து போட்டிருப்போம். அந்த செட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 15 நாள் ஷூட்டிங்கே வந்து ஒரு 2 crores அது மாதிரி வரும் ஒரு பாயிண்ட்ல. அது கிளைமேக்ஸும் வரும், இன்ட்ரோல் பிளாக்கும் வரும். அந்த ஒரு பாயிண்ட் ஒரு இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்ட்ல. அந்த ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் படத்தில் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சச்சின் வந்து என் கூட வந்து பிஃபோர் பார்டர்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் மிக்சிங் உதயகுமார் சார். உதயகுமார் சார் ஜென்ரலாக சொல்லணும்னா இந்த படம் வந்து அவரே சொல்லியிருக்காரு இந்த படம் வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான படம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நாங்கள் டிசைட் பண்ண ஒரு விஷயம் வந்து எங்கே சவுண்டு வேணும், எங்கே ஜாஸ்தியாக வேணும் அப்படின்றத விட எங்கே சவுண்டு இருக்கக்கூடாது, எங்கே மியூசிக் இருக்கக்கூடாது அப்படின்றதுல டிசைட் பண்ணுறதுல 2 பேரும் வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணணும்னு சொல்லலாம் ஒரு பாயிண்ட்ல. ஸோ அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது சொல்ல செய்யனா பேரலாக நிறைய பெரிய பெரிய கமர்ஷியல் படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இது டோட்டலாக வேற ஒரு ஜானலில் வந்து இந்த படம் வந்து பண்ணோம். அப்படி இருக்கும்போது அது கரெக்டாக ஷிஃப்ட் ஆகி வர்றது வந்து ரொம்ப பெரிய வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து அவர்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சது ஒரு பாயிண்ட்ல. ஸோ இந்த படத்துக்கு இப்படி தான் பண்ணோம், உங்க படத்துக்கு இப்படி தான் பண்ணோம் சார் அறிவு அப்படின்றது உரிமையாக வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்றதா இருக்கட்டும், நம்ம பாயிண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், அவரோட பாயிண்ட்டை வந்து ஈஸியாக அக்செப்டபிள் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த ஒரு டிராவலில் ஜேர்னில தான் வந்து இந்த படம் வந்து முடிச்சோன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் சவஞ்சி சிவா, டிஸ்ட்ரிபியூட்டர் அஸ் வெல் அஸ் ஒரு 200 படத்துல வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு குட்டன் 23யோட சக்ஸஸ் எப்படின்னா ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து வேற ஒரு பக்கம் வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் வந்து கால் பண்ணி பேசினாங்க. அப்படி ஒருத்தர் மூலமா எனக்கு கிடைச்சது தான் சவஞ்சி சிவா. ரொம்ப நாள் வந்து அந்த படம் பண்ணும் அப்படின்னு யோசிச்சிருந்தாரு. இப்போ ஒரு ரைட் டைம்ல வந்துட்டு ஆதி சாருக்கும் எனக்கும் ரெகுலர் ஒரு கான்டாக்ட்ல வந்துட்டு அவர் திருப்பி வந்தாரு. இந்த படம் பண்ணோம். எப்பவுமே ப்ரொடியூசர் வந்து சொல்லுவாங்க இது வேணாம் சார், இது வேணாம் சார், எதுக்கு சார் இவ்வளவு செலவு பண்றீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. இந்த படம் வந்து
அவரோட ப்ரொடக்ஷனில் நான் ஒரு ஃபர்ஸ்ட் காப்பியே பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இந்த இதில் வேணாம் சார்னு சொல்லுவாங்க ஒரு பாயிண்டில். ஆனால் அவர் தான் ஒரு பாயிண்ட் வந்து இந்த படம் வந்து ரொம்ப பெருசாக பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இந்த படத்தை வந்து பெருசாக்குறதுக்கான ஒரு பெரிய ஒரு உந்துதல் அப்படின்றது சொன்னால் ப்ரொடியூசர் நான் சஞ்சய் சிவா தான் சொல்வேன். அவருக்கு வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்வேன். ஏன்னா இந்த ஒரு படத்தை வந்து இவ்வளோ தூரம் நினச்சபடி எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு இன்னும் வந்து நல்லா கை கொடுத்துருக்குன்னு நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்ட்ல. அந்த விதத்தில் நான் ப்ரொடியூசர் சஞ்சய் சிவா அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமன். தமன் பாய்ஸ்லேருந்து எனக்கு வந்து ரொம்ப பழக்கமான, ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம். 2 பேரும் வந்து வாழ போட அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ். தைரியமாக வந்து என்னால் வந்து சண்டை போட முடியும் ஒரு பாயிண்ட்ல. அந்த சண்டை வந்து மியூசிக்கில் இருக்காது. சீக்கிரம் மியூசிக் வேணும் குடுன்னு அப்படின்னு. அது எல்லா மியூசிக் டேரக்டர்ல இருக்கிற பிரச்சனை தான். ஒரு மியூசிக் டேரக்டருக்கும் ஒரு டேரக்டருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. பட் அது அவுட்புட் வரும்போது அதோட அமேசிங் வந்து அது எப்படி வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நம்ம எப்படி ஒரு விஷயம் நம்ம எப்படி கதையை யோசிக்கிறோமோ அதே மாதிரி கதையை வந்து இசையாக யோசிக்கிற ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அந்த மெயின் பிஜிஎம்மாக இருக்கட்டும், அது வந்து தமன் அப்படின்றது இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கிறான்றது இப்போ உதய் சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து நோட்டபுளாக இருக்கும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் ஆதி. ஒவ்வொரு வாட்டியும் எல்லாரும் இன்டர்வியூஸ் வந்து இப்போ எடுத்தப்போ ரிவ்யூஸ் எல்லாரும் எடுத்தப்போ வந்து எல்லாம் சொன்னாங்க 15 இயர்ஸ் கழிச்சு இந்த படம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஈரம்க்கு அப்புறம் அப்படின்னு. அப்போ தான் தெரியும் வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆச்சா அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஏன்னா எங்களுக்குலாம் அந்த ரேப்பர் வந்து நடுவில் அடிக்கடி நாங்கள் மீட் பண்ணிட்டு பேசும்போது அப்போ வந்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் ஆக்ஷன் சப்ஜெக்ட் எல்லாமே பேசுவோம். அந்த ட்ராவல் போயிட்டே இருக்கும் ஒரு பாயிண்ட்ல. கரெக்டாக வந்து ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக செட் ஆகாமல் போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஹாரர் படம் எடுக்கலாம்னு சொல்லும்போது அப்போ தான் டிசைட் பண்ணது இந்த சப்தம் அப்படின்றது. சப்தம் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான டைம் வந்து கரெக்டாக இப்போ தான் எங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. எப்பவுமே ஒரு டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் அப்படின்றது வந்து எப்பவுமே அது வந்து தேவை. கம்ஃபர்டபுள் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நினைச்ச விஷயம் வந்து நம்ம நினைச்ச கதையை நம்பி ஒருத்தர் உள்ள வரணும் அப்படின்றது. ஸோ எனக்கு சில டிலே காலதாமதம் அப்படின்றது நான் படத்துக்கு போகிற உழைப்பு கிடையாது. அது 100% அந்த உழைப்பு கிடையாது. என்னோட ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 மாசமா 8 மாசமா ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லா படங்களும் 4 படங்களும் பாத்தீங்கன்னா வந்து 45 நாள்ல இருந்து 55 நாள் இதுதான் ஷூட்டிங். என் தமிழ் ரோக்கர்ஸ் அதாவது 5.5 மணி நேரம் படம் தமிழ் ரோக்கர்ஸ் வெப் சீரிஸ் அதுவே வந்து 53 நாள்ல முடிச்ச ஒரு விஷயம் தான். சினிமா உங்களுக்கு எப்படின்னு தெரியும், ஒரு விஷயத்த பிடிச்சிட்டாங்கன்னா அதை வந்து கரெக்டா வந்து அது மேல வந்து ஸ்டாம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் எனக்கான ஒரு ப்ரொடியூசர் எனக்கான ஒரு விஷயம் வந்து தேடி வராங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இல்லை. நம்ம விஷயத்த வந்து நம்ம சரியா பண்றோம். ஒரு படத்தை எடுத்தோம்னா 45 நாள் முடிக்கிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அதுக்கு ஒரு உண்மையா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத அதுதான் இந்த வருஷம் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கு. நம்ம உழைப்பு உண்மையா போட்டுட்டு இருக்கோம். அதுக்கான டிராவல் வந்துட்டு இருக்கு அப்படின்றது நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன். மற்றபடி படங்கள் டிலே அப்படின்றது அதுவா எடுத்துக்கிற ஒரு டைம் பேசிஸ் அப்படின்றத எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு படத்தோட லேட் அப்படின்றது அதாவது என்னோட படங்கள் இல்லை, வேற எந்த படங்கள் எடுத்துக்கலாம், ஒரு ஆர்டிஸ்டோட கால் சீட்டா இருக்கட்டும், ஃபண்டிங்கா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுல ஒரு பாயிண்டா வந்து ஒவ்வொரு படங்களும் வந்து அப்புறம் ஒரு கதை சொல்லி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கரெக்டாக ப்ராப்பராக அடிச்சு அந்த ப்ராசஸ் அப்படின்றது ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு லென்த் எடுத்துக்கும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அந்த படம் வெளில வரும்போது அதுக்கான ஒரு டைம் எடுத்து ஒரு டிலே மாதிரி ஒரு விஷயமா தோணுது. அதுதான் தவிர ஒரு குவாலிட்டிக்கும் ஒரு டைம் டேக்கிங்க்கும் வந்து ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும்னா வந்து கண்டிப்பாக டைம் எடுத்து தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அதில் எனக்கு வந்து உடன்பாடே கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக நம்ம தெளிவாக போனோம்னா அது கரெக்டாக ப்ராப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கலாம், அது ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டை கொடுக்கலாம் அப்படின்றது தான் ஒரு பாயிண்ட்டு. பட் இந்த படம் எனக்கான ஒரு அதிகான ஒரு ஏற்கனவே பண்ண படங்கள்ல இருந்து இன்னொரு வந்து அதிகமான ஒரு அதிக செலவு அதிக பிரம்மாண்டத்தை நோக்கி ஒரு விஷயத்த வந்து பண்ணதான் நான் ஒரு ஃபீல் பண்றேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி, இந்த படத்துல ஓவரால் ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து கதையாக நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு ஹாரர் படம் மட்டும் இல்லாமல் இந்த ஹாரர் படத்தில் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இன்ஃபர்மேஷனாக ஒரு எமோஷனலாகவும் சேர்ந்து ஒரு ப்ளே பண்ண ஒரு படமாக தான் இது ஒரு வரியில் நான் சொல்லணும்னு பார்க்குறேன். அதுக்கு மீறி இந்த படத்தில் வந்து என்ன விஷயம் நான் சொல்லியிருக்கேன்னா, நான் கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்னு நான் வந்து சொல்லவே மாட்டேன் என்றைக்குமே. ஏன்னா லைஃப்பில் வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து செய்கிறோம் ஒரு பாயிண்டில். ஸோ அதை வந்து நம்ம விரும்பி செய்கிறனால தான் வந்து ஒரு பாயிண்ட்டை நம்ம யோசிக்கிறோம். ஸோ கஷ்டப்படுறது வந்து நம்மளை மீறி சில விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும்போது அப்போ வந்து நம்ம கஷ்டப்படுறோம். பட் எல்லாமே வந்து நம்ம விரும்பின ஒரு பொருளுக்காக தான் நம்ம போகும்போது அதுக்கு வந்து அது ஒரு கஷ்டமே கிடையாது ஒரு பாயிண்ட்ல. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே இன்னைக்கு இந்த ஒரு நாள் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு நாளுக்காக தான் வந்து அந்த பயணத்தையும் அந்த ஜேர்னியை வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நோக்கியே வந்து நம்ம வந்து கவலைப்படாமல்
அதோட ஜேர்னியை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து டெஸ்டினேஷன் கிடையாது. அது வந்து நம்மளோட பயணத்துல தான் இருக்கு. ஸோ ஒரு டிஸ்கஷன், ஒரு கதையை பேசுறதா இருக்கட்டும், ஒரு இதுவாக இருக்கட்டும், ஒரு கதையை பேசுறது, ஒரு ஷூட்டிங் போகிறது, அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது, இது எல்லாமே லைஃப்பில் வந்து எனக்கு வந்து சந்தோஷமான விஷயங்கள் தான் ஒரு பாயிண்டில். அதாவது இப்போ என்னோட தொழிலை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நோக்கி தான் இந்த ட்ராவல் வந்து நம்ம வந்து இன்னும் நவுத்திட்டு இருக்கு அப்படின்றத நான் யோசிப்பேன் அந்த பாயிண்டில். எண்ட் ஆஃப் த டே ஒரு வரியில் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ நான் வந்து ஒரு 600 அது மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஒரு கேள்வி பதில் கேட்டாங்க. அப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கேள்வி கொடுத்துட்டு இதில் ஏதோ ஒரு 5 கேள்வி மட்டும் நம்ம ஆன்சர் பண்ணி பதில் சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட்ல. அப்போ வந்து நம்ம பதில் சொல்லிடுவோம் ஒரு பாயிண்ட்ல. எனக்கு அந்த எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பான எக்ஸாம் இருந்துச்சு, ஜியாகிரபி எக்ஸாம். அப்போ 5 கேள்வி விட நம்ம பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா, அப்போ வந்து 40 மார்க்ஸ் தான் வந்து பாஸ் ஆகாம ஃபெயில் ஆகுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேயே வந்து ஒரு டவுட்ஃபுல்லே இருந்தேன். ஒரு பயம் வந்துருச்சு. சரி என்னமோ எழுதி வைப்போம் அப்படின்னு அவசர அவசரமாக தெரிஞ்சு கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதிட்டு வந்துட்டேன். ஒன்ஸ் எழுதி முடிச்சதுக்கு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம 7 கொஸ்டினுக்கு வந்து 6 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்றது. அப்போ அந்த ஆன்சர் வந்து அந்த ஒன்னையும் கட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபெயில் தான், இருக்கிறதும் போச்சு அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பேப்பர் வந்து கைக்கு வந்துச்சு. கைக்கு வந்து உடனே வந்து பேப்பரை திருப்பி பார்த்தேன். 40 பாஸ் இருந்துச்சு. அப்போ வந்து 40 மார்க்ஸ் வந்து பாஸ், 40 வந்து பாஸ் இருந்துச்சு. திருப்பி பார்க்கும்போது அந்த ஆன்சருக்கு வந்து பதில் இருந்துச்சு ஒரு பாயிண்ட்ல. அதாவது மார்க் போட்டிருந்தாங்க, 3 மார்க் போட்டிருந்தாங்க ஒரு பாயிண்ட்ல. 5 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு 3 மார்க் போட்டிருந்தாங்க. எனக்கு மைண்டுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு படபடப்பு ஒரு பாயிண்ட்ல, எனது மார்க் போட்டாங்களே அப்படின்னு. ஏன்னா கரெக்டாக 40 மார்க்ஸ் பாஸ், 3 மார்க் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. நான் எதுவுமே யோசிக்கல, நேராக போய் டீச்சர்கிட்ட போய் காமிச்சிட்டேன் ஒரு பாயிண்ட்ல. டீச்சர்கிட்ட காமிச்சோன்னா அவங்க வந்து உடனே வந்து சரியான தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த 3 மார்க்கை வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு 40 மார்க் இருக்குது, 37 மார்க் வந்து ஃபெயில்னு போட்டார். +3 ஃபார் ஆனஸ்டின்னு போட்டாங்க டோட்டலாக. அந்த நேர்மை தான் லைஃப்பில் வந்து என்னை இன்ன வரைக்கும் வந்து நவுத்திட்டு போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது லைஃப்பில் வந்து என்னை சுற்றி இருக்கவங்க வந்து நான் எந்தளவுக்கு நேர்மையாக இருக்கேன் அப்படின்றத வந்து அவங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நான் நேர்மையாக இருக்குன்றது ஒரு விஷயம் சொல்ல முடியும். அது வந்து அந்த சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். அது வந்து என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அதை வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பாயிண்டில். மற்றபடி என்னோட நெக்ஸ்ட் ஃபைனலாக நான் சொல்கிறது, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து, ஏன்னா என்னோட முன்னாடி படங்களில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பேரையும் நான் சொல்லலாம், எல்லா பேரையும் நான் சொல்கிறது வந்து முக்கியம் கிடையாது. ஆனால் எந்த பேரையும் வந்து ஒரு பேரை கூட மிஸ் பண்ணிடக்கூடாது ஒரு பாயிண்டில். ஸோ அதெல்லாம் நான் குறிக்கோளாக இருக்கேன். அதுக்கான அவங்களுக்கான ஒரு நன்றியை வந்து நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து படம் ரிலீஸ் டைமில் நான் சொல்லுவேன். ஸோ என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஃபைனல் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே, ஒரு படம் நான் டிஸ்கஷன் லெவல்லேருந்து போகும்போதே வந்து நான் ஒன்று டிசைட் பண்ணுவேன். இன்னைக்கு வந்து ரிவ்யூஸை பற்றி பரவலான ஒரு டாக் இருக்குது. அந்த படத்தை வந்து வேண்டு மோசம் எழுதுறாங்க, வேண்டு இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டிஸ்கஷன்லேருந்துமே என்னோட ரிவ்யூஸ் வந்து என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படி எழுதினாலும் சரி, இவங்க எப்படி எழுதுவாங்க, இவங்க எப்படி எழுதுவாங்க, இப்படி எழுதுவாங்க, இது தேட்டரில் எப்படி ரசிப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ, அது மாதிரி பர்டிகுலர் வந்து ஒவ்வொரு ரிவ்யூவர் வந்து என்ன எழுதுவாங்க இந்த படத்துக்கு அப்படின்றது படம் டிஸ்கஷன் டைம்லயும் நான் சும்மா யோசிச்சு பார்ப்பேன். அதே மாதிரி படம் முடிஞ்ச அவுட்புட் எடுத்து ஃபைனல் காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நான் ஜென்ரலாக ஜாலியாக வந்து பேசுவேன் எடிட்டர் கூட. இது அவங்க வந்து இப்படிதான் சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, இப்படி சொல்லுவாங்க, நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு சும்மா ஒரு அனலிசிங்காக ஒரு இதுவோ ஒரு ஹியூமராக நான் வந்து எடுத்துட்டு அதை கரெக்டாக சென்சிபிளாக யோசிச்சு பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து என்னோட ரிவ்யூஸும் வந்து என் கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னை வளர்த்துற ஒரு எப்படி வந்து தியேட்டர் அப்படின்றது என்னை வந்து ஒரு ஸ்கிரிப்டில் வந்து என்னை வளர்த்துருச்சோ, அதே மாதிரி என்னோட ரிவ்யூஸ் அப்படின்றது என்னை வந்து வளர்த்திட்டு இருக்காங்க அப்படின்றத நான் யோசிப்பேன். சென்சிபிளான ரிவ்யூஸ் எல்லாருக்குமே என்னோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படமும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கேன் என்னோட பாயிண்ட்ல. ஸோ அந்த விதத்தில் தேங்க்ஸ் டு ஆல் ரிவ்யூஸ். ஏன்னா ஒரு கெட்ட படத்தை யாருனாலே காப்பாற்ற முடியாது. ஆனால் ஒரு நல்ல படத்தை அது மேலும் பெரிய அளவில் கொண்டு போய் ரீச் பண்ணுறது கண்டிப்பாக பத்திரிகை உங்களுக்கு கையில் இருக்குது. அதனால் தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.